திருவள்ளூர் அருகே கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்கமல் என்பவருக்கும் சீனிவாசன் என்பவருக்கும் கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் சீனிவாசன் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி ராஜ்கமலை படுகொலை செய்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வேகமாக சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி திருவள்ளூர் பேரம்பாக்கம் நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட சிறப்பு பிரிவு போலீசார் சீனிவாசன், ஹரிபிரசாத் உள்ளிட்ட 7 இளைஞர்களிடம் விசாரணை மேற்கொண்டு கொலை செய்தது உறுதியான நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதிமுக கூட்டத்தில் பொதுமக்களை அழைத்து வந்த சரக்கு வாகனத்தை கூட்டம் நடக்கும் இடத்திற்கு அருகே கொண்டு செல்வது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் போலீசாரின் செல்போனை தட்டிவிட்டு போலீசாரை சூழ்ந்து தள்ளிய அதிமுகவினரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பேருந்து நிலையம் முன்பு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுகவினர் காரியாபட்டி சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து பொதுமக்களை சரக்கு வாகனங்களில் அழைத்து வந்தனர். அப்போது போலீசார் எடப்பாடி பழனிசாமி வரும் நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் அந்த வாகனங்களை ரோடு பகுதியில் தடுத்து திருச்சுழி சாலையில் வாகனங்களை நிறுத்தி பொதுமக்களை இறங்கி செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனால் அதிமுகவினர் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி ஆட்களை இறக்கிவிட்டுக் கொண்டிருந்தனர். இதை போலீசார் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தின் போது அதிமுகவினர் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போலீசாரை சூழ்ந்து தள்ளியதால் அவரது கையில் இருந்த செல்போன் கீழே விழுந்தது. இந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் காரியாபட்டி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக அரசு வீட்டு மக்களுக்காக உள்ளது, அதிமுக அரசு நாட்டு மக்களுக்காக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் காரியாபட்டி பேருந்து நிலையம் முன்பு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதற்கு இந்த கூட்டமே சாட்சி எனவும் தெரிவித்தார். மேலும் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த தொகுதி, நான் ஒரு விவசாயி, உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்றும், மனிதனுக்கு உயிர் போல விவசாயத்திற்கு நீர் முக்கியம், இந்த பகுதியில் காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற பாடுபடுவேன் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் வீட்டு வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு என வரி மீது வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கிறது ஸ்டாலின் அரசு எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திமுக அரசு வீட்டு மக்களுக்காக உள்ளது என்றும் அதிமுக அரசு நாட்டு மக்களுக்காக உள்ளது எனவும் விமர்சனம் செய்தார். மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் விரோதமாகவே செயல்படுகிறார்கள் என ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன் குற்றம் சாட்டினார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு சார்பில் ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க கோரி கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி அரிபரந்தாமன் பேசுகையில், தமிழகத்திலிருந்து தேயிலை தோட்ட வேலைக்காக இலங்கை சென்ற தமிழர்கள் மீண்டும் தாயகம் திரும்பினாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லை என்றும் அதை வழங்கிட வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் தொடங்குவதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் குடியுரிமை பெறுவதில்தான் சிக்கலாக உள்ளது என்றும், ஆனால் ஐரோப்பியா, கனடா உள்ளிட்ட நாடுகளில் விரைவில் குடியுரிமை பெறப்பட்டு அங்கு அரசியல் பொறுப்புகளில் வகிக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு நினைத்தால் நிச்சயமாக மிகவும் தொன்மையான இனமாக இருக்கும் தமிழ் இனத்தை சார்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் கூறுகையில், இது ஒரு இனத்தை சேர்ந்தவர்களுக்கான பிரச்சனை என்று கருதாமல் மானுடத்திற்கான பிரச்சனை என்று பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வழக்கமாகவே இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய, அதாவது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், 2 பேருக்குமே ஒரு தமிழர்கள் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு நிலை என்று கருதுகிறேன். திருமணம் செய்து குடும்பம் நடத்திவிட்டு ஜாதியின் பெயரால் இழிவுபடுத்தி பேசி விட்டு சென்ற கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இளம்பெண் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். சென்னையில் திருமணம் செய்து குடும்பம் நடத்திவிட்டு ஜாதியின் பெயரால் இழிவுபடுத்தி பேசி விட்டு சென்ற கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இளம்பெண் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலைய அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு ஆணவ படுகொலையை நடத்திட காவல்துறையே துணை போவதை கண்டித்து பட்டியலின பெண் காவல்துறை தலைவரை சந்தித்து புகார் கொடுத்தார்.
தொடர்ந்து இந்த புகார் மனு அளித்த அம்பேத்கர் மக்கள் படையின் தலைவர் மதிப்பறையனார் கூறியதாவது, புகாரை விசாரிக்காமல் காலம் தாழ்த்தி வரும் ராஜபாளையம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பெண்ணின் புகார் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்க கோரியும் புகார் மனு அளித்ததாகவும் தெரிவித்தார். எனக்கு சட்டப்படி நீதி வேணும்னு நான் போய் எங்கள் உள்ளூர் ஸ்டேஷனில் மனு கொடுத்துருந்தேன். எனக்கு அங்கே எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல, எந்த நீதியுமே கிடைக்கல. ஸோ இன்னைக்கு சென்னையில் டிஜிபி அலுவலகத்துக்கு நான் வந்து மனு கொடுத்துருக்கேன். இது மூலியமாக எனக்கு சட்டப்படி அவங்க 2 பேருமே நடவடிக்கை எடுப்பாங்க. திருவண்ணாமலையில் பள்ளி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 11 மாணவ மாணவிகள் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் தானியார் என்ற பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் போலூர் பகுதியிலிருந்து 50 மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு தானியார் பகுதிக்கு தனியார் வேன் சென்ற நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த 11 மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் காயமடைந்த மாணவர்களை தமிழக துணை சபாநாயகர் பிச்சாண்டி, போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி SSR கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து மாணவ மாணவிகளுக்கு ஆறுதல் கூறினர். மதுரையில் ட்ரம்ஸ் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 8 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து மேலும் ஒருவரை பெருங்குடி போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை வளையன்குளம் பகுதியில் ட்ரம்ஸ் வாசிக்கும் வாலிபரை தாக்கி கொலை செய்த வழக்கில் 9 பேரை பெருங்குடி போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் 8 பேரை பெருங்குடி போலீசார் கைது செய்தனர். மேலும் கார்த்திக், பாண்டிமுருகன், இந்திரஜித் இந்த மூவரும் சோங்குண்டு பகுதிக்கு சென்ற அஜயை கார்த்திக் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதனை அடுத்து வளையங்குளம் பகுதிக்கு வந்த கார்த்திகை அஜய் தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கார்த்திக் தனது சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து வந்து வளையங்குளம் பகுதியில் அஜயை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் கார்த்திக்கின் நண்பர்கள் முத்துப்பாண்டி, ஹரிராகவன், ரவீன்குமார், விஷ்ணு ஆகிய 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் தலைமறைவாக உள்ள பாண்டியை பெருங்குடி போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ் இல்லாத கிராமம் இல்லை என்ற வலுவோடு இத்தேர்தலை தமிழக காங்கிரஸ் சந்திக்கிறது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மதுரையில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டம் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகி உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி மிக வலிமையாக உள்ளதாகவும் எந்த சேதாரமும் தங்கள் கூட்டணிக்குள் இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் பாஜக கூட்டணி தான் சிதறி உள்ளது என்றும் தங்களது கூட்டணி பலமாக உள்ளதால் தமிழ்நாட்டில் 4 முறை போட்டி உள்ளது எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து ராகுலுக்கு எதிராக யாராலும் விமர்சனம் செய்ய முடியாது என்றும் காங்கிரஸ் இல்லாத கிராமம் இல்லை என்ற வலுவோடு இத்தேர்தலை தமிழக காங்கிரஸ் சந்திக்கிறது எனவும் தெரிவித்தார். 80 விழுக்காடுக்கு மேல இப்போ அச்சீவ் பண்ணி இருக்கிறோம். எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் இல்லாத கிராமங்கள் என்ற நிலையை உருவாக்கி இருக்கோம். இந்த அடிப்படையில தான் இந்த தேர்தலை வலிமையா சந்திக்க போறோம். காட்டு யானைகளை பிடித்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர், நரசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதன் காரணமாக லட்சக்கணக்கான மதிப்பில் இழப்பீடு ஏற்படுவதாக விவசாயிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து 2 தினங்களுக்கு முன்பு ஊருக்குள் புகுந்த காட்டு யானை தாக்கியதில் முதியவர் படுகாயமடைந்தார். இந்த நிலையில் வனத்துறை இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காட்டு யானைகளை பிடித்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பழைய காலத்து முறையிலிருந்து மாற்றி நவீன வெப்பன்ஸை வழங்கப்பட வேண்டும். விவசாயிகளிருந்து பாதிப்பிலிருந்து மீட்பதற்கு உரிய நடவடிக்கை என கேட்டு மனு கொடுக்கின்றோம். இந்த மனு மீது உரிய நடவடிக்கையாகவும் அடுத்த வாரத்துக்குள் இடமாற்றம் செய்திருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அதை நம்புவோம். மீண்டும் தொடர்மையானால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று முடிவு செய்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.